வணக்கம். எல்லார் வீட்லேயும் இப்படி நெக் பேண்ட் பார்த்திங்கன்னா ஒன்று யூஸ் ஆகாமல் கிடக்கும். அந்த ஒரு நெக் பேண்டை நாம் பார்த்திங்கன்னா இப்படி யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக, அதாவது இந்த ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோனில் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நாம் எப்படி மாற்றலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் மாடியூல் ஒன்று தேவைப்படும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அமேசானில் வாங்கிக்கலாம், இல்லை ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லோக்கல் ஷாப்லேயும் கிடச்சிது அப்படின்னா அதை வந்துட்டு வாங்கிக்கோங்க. அதே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வந்துட்டு வேணும். இந்த ஹெட்ஃபோன் ஜாக் பார்த்திங்கன்னா கடையில் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க, ஆர்எல்ஸ் எங்காச்சும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் தேவைப்படும். இது வந்துட்டு நீங்கள் வாங்கினாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே சரி, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக் பேண்டில் இருக்கிற அந்த பேட்ரி, ஓகேங்களா. ஸோ இந்த பேட்ரி அது சார்ஜிங் மாடலும் சேர்த்து நான் எடுத்துட்டேன். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும் நெக் பேண்டில், அந்த போர்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டேன், ஓகேங்களா. இதை வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இதிலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ளூடூத்துலேயே ப்ளே ஆகிட்டுருக்குது. நான் பார்த்திங்கன்னா இந்த இயர்ஃபோனை வந்துட்டு நம்ம மொபைல் மைக்கு கிட்ட வைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படின்றத பாருங்கள். வால்யூம் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சவுண்டு ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது நம்ம வந்துட்டு 2 இயர்ஃபோனும் போட்டு கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு கம்மியாக வர்றதெல்லாம் நமக்கு வந்துட்டு பெரிய விஷயமாக தெரியாது. ஸோ நம்ம மைக்கில் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியான சவுண்டு தான் கேட்டிருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த நான் கேட்டு பார்த்தேன், எனக்கு வந்துட்டு இதனோட ரிசல்ட்டு நல்லாவே இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் பார்த்திங்கன்னா நெக் பேண்ட்லேருந்து இந்த ஒரு போர்டையும் இந்த பேட்டரியும் பார்த்திங்கன்னா செட்டாக எடுத்துட்டேன். செட்டாக எடுத்துகிட்டு நான் எடுத்தது என்னவோ அவுட்புட் கனெக்ஷன் பேட்டரிக்கான ப்ளஸ் மைனஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ளஸ் வழியாகவே பார்த்திங்கன்னா நான் ஒரு சுவிட்ச் கனெக்ஷனும் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. இந்த சுவிட்சை வச்சு தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஒரு போர்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவேன். இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா பவர் சப்ளை போகிறது, அண்ட் தென் பவர் சப்ளையை நிப்பாட்டுறது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்துட்டு நமக்கு ஆடியோ மட்டும் அவுட்புட் எடுத்தால் போதும். ஸோ ஆடியோ பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு அண்ட் கிரவுண்டு, ஓகேங்களா. இந்த 3 தான். இந்த 3ஐயும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த 3ஐயும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும், நமக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பயங்கரமாக வரும். அண்ட் தென் இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வயர்டு ஹெட்செட்டோ அல்லது ப்ளூடூத் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆம்ப் இருக்கும், ஓகேங்களா. அந்த ஆம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் வரும், ஓகேங்களா. இதை பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணேன் அப்படின்றதுக்கான ஒரு டயக்ராம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியும் எப்படி அதை வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா டயக்ராமு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சார்ஜிங் மாடியூல் இங்கே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த சார்ஜிங் மாடியூல் வழியாக நமக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பேட்டரிக்கு வரும், ஓகேங்களா. இது பர்பஸ் பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு மட்டும் சார்ஜ் பண்ணும். அண்ட் தென் சார்ஜ் ஃபுல்லாச்சு அப்படின்னா அந்த சார்ஜிங் மாடியூலே நமக்கு சொல்லிடும் இது வந்துட்டு சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு. நாம் இங்கே ப்ளஸ்லேருந்து ஒரு சுவிட்ச் எடுத்துகிட்டு போய் நமக்கு ப்ளூடூத் மாடியூல் ப்ளஸில் கொடுக்குறோம். அண்ட் தென் மைனஸ்லேருந்து டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. அடுத்து நமக்கு ப்ளூடூத் மாடியூல்லேருந்து லெஃப்ட்டு, ரைட்டு அண்ட் தென் கிரவுண்டு, ஓகேங்களா, 3 வரும். இதை பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹெட்ஃபோன் ஜாக்கோட அந்த பின் இருக்கும், ஓகேங்களா. 3 பின்னு லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு லெஃப்ட்டு, ரைட்டு அண்ட் கிரவுண்டு கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பின் இருக்கும், அது பார்த்திங்கன்னா மைக்கோடது, அது கொடுக்க வேணாம், ஓகேங்களா. ஹெட்ஃபோன் ஜாக் மட்டும் நீங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதான் பார்த்திங்கன்னா அதனோட ஃபுல் டயக்ராம், ஓகேங்களா. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் அதிலேருந்து எடுத்திருக்கோம். சார்ஜிங் ஏறுற வேலையை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த போர்டே பார்த்து கொடுத்துரும். அதேன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இதில் வேறு வந்து பெருசாகவும் ஒர்க் இல்லை, ஓகேங்களா. ஸோ வேறு பெரிய வேலைலாம் அது வைக்க போகிறதில்ல. நமக்கு பேட்டரி கனெக்ஷனும் அப்படி எடுத்துக்க போகிறோம். அண்ட் தென் சுவிட்சு மட்டும் எக்ஸ்ட்ரா அதில் ஒன்று ஆட் பண்ணுவோம். எதுக்குன்னா அந்த போர்டை வந்துட்டு செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஏன்னா எப்போவுமே ஆனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு பவர் வந்துட்டு கன்சப்ஷன் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகும்போது நமக்கு சீக்கிரமாக பேட்டரி ட்ரைன் ஆயிரும். நான் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எல்இடியும் வச்சுருந்தேன், பட் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஃபியூஸ் போயிடுச்சு. இது வந்துட்டு 3.7 வோல்ட்டு அதுக்கு மேலே இருக்கும் அந்த பேட்ரி. ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்ததுக்கு அந்த 2 வோல்ட் எல்இடி பார்த்திங்கன்னா
ஃப்யூஸ் போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ லைவாக வந்துட்டு என்னோடய ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது, அதில் வந்துட்டு ஆக்ஸ் பின் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இதுலேருந்து அதுக்கு அவுட்புட் ப்ளூடூத் வழியாக அவுட்புட் எடுத்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுலேருந்து சுவிட்ச் ஆன் பண்ணிப்போம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ளே பண்ணி வச்ச ஒரு சாங்கை வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். Connected. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நாம் வந்துட்டு வேஸ்ட்டாக கிடக்கிற ஒரு நெக் பேண்டை எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். நீங்கள் வந்துட்டு இந்த ஆக்ஸ் பின்னு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் லோக்கலில் இருந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் டிவைஸ்லேருந்து எடுத்தாலும் சரி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 3 பின்னு தான் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து வர அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அப்படியே கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அல்லது புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக பார்த்து போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பீக்கரை ப்ளூடூத்தாக மாற்றிருந்தேன். இந்த ஒரே ஒரு போர்டை மட்டும் யூஸ் பண்ணி இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் நான் இது வந்துட்டு ரெடி பண்ணது இன்பில்டாக பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டான பேட்டரி மட்டும் யூஸ் பண்ணி அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இது வந்துட்டு எங்கே வேணால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹவுசிங் மாதிரி கொடுத்து பாக்ஸ் மாதிரி அடிச்சிட்டோம் அப்படின்னா பட்டை கிளப்போம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை அகைன் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். டாடா, பை பாய், டேக் கேர்.